1974-76 காலகட்டத்திலே அப்போதைய பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து அதற்கு அடிபணிய வைத்து மௌனமாக துணை போன அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் என்பதுதான் கச்சத்தீவனுடைய துரோக வரலாறு. ஆகவே தாரை வார்த்த தாங்களே தற்போது தானும் கேட்பதை போன்ற நிலையிலே தான் இருக்கிறது தங்களுடைய கோரிக்கையினுடைய வலிமை, தாங்கள் கோரிக்கை வைக்கனுடைய பாங்கு. ஆகவே இந்த இரட்டை வேடத்தை கலைந்துவிட்டு கச்சத்தீவை நம்முடைய உரிமை என்ற முழக்கத்தை எப்போது முன்னெடுக்க போகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு இன்னும் புரியவில்லை, இன்னும் தெரியவில்லை. அதனால்தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கச்சத்தீவு உரிமை மீட்பு பிரச்சனையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் அவர்களும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் இந்த இரட்டை நிலை எடுப்பதை ஒரு முடிவுரை எழுதிவிட்டு உண்மை நிலைக்கு அவர்கள் உரிமை போராட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான்